இங்கே தரையிலே இருக்கின்ற பயிர் முதலான தானியங்களுக்கு கூட நீர் முக்கியமாக இருக்கின்றது. நீரினாலே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நீரை உபயோகிக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் அந்த அருள் சக்தி பெருக வேண்டும் என்பதற்காக ஓம் நர்மதாய நமः, ஓம் சிந்தவே நமः, ஓம் கோதாவரியே நமः, ஓம் தாமிரவர்ணியே நமः, ஓம் ஜலதேவதாய நமः, ஸ்ரீகேதீஸ்வர பாலாவி தீர்த்ததேவதாய நமः, திருக்கோணே முருகா முருகா செந்தூரழகா என்னை பாட வைக்கும் தெய்வம் நீதானே முருகா. அமரோர் தலைவா அறுபடை அழகா சிந்தை என்னும் அரியணையேறும் ஞானம் நீ முருகா. முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே, முருகா என்று ஒரு முறை சொன்னால் நெஞ்சம் இனிக்குதே. உருகாத உள்ளம் கூட உணர்வில் மறக்குதே, உன்னை நினைக்குதே. முருகா செந்தூரழகா என்னை பாட வைக்கும் தெய்வம் நீதானே முருகா. நெஞ்சம் முழுதும் கந்தர் அனுபூதி பாட பாட பரவசம், திருநீரை அணிந்த உந்தன் கோலம் மனதில் நிறைந்து நிலை பெறும். நெஞ்சம் முழுதும் கந்தர் அனுபூதி பாட பாட பரவசம், திருநீரை அணிந்த உந்தன் கோலம் மனதில் நிறைந்து நிலை பெறும். முருகாவும் புகழ்மாலை அதுதான் என்று பாமாலை, முருகாவும் புகழ்மாலை. கால்கள் பிடிக்கப்படாது, கால்கள் பிடிக்காது.
समर्पयामि अर्घ्यं समर्पयामि नीराञ्जनेयं दर्शयामि சொன்னது போல சிவாச்சாரியார்கள் கூறியதற்கு கிடங்க தானியங்களில் ராஜதானியம் என்று சிறப்பாக சொல்லப்படுகின்ற நெல்லை பிரதானமாக கொண்டு இங்கே எல்லா இறைவர்கள் மீது நெல்லை நீங்கள் எல்லாம் உங்கள் திருக்கரங்களால் போட்டு இந்த பூமியிலே எல்லா விதமான தானிய திரவியங்கள் எல்லாம் செழித்து கனிவளங்கள் நிறைந்து இருக்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், காற்று எங்கேயும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காற்றை ஒரு கருவியின் மூலமாக நாம் பெற்று உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஆனால் காற்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கருவி மூலமாக நாங்கள் கூடுதலாக பெற்றுக் கொள்கிறோம். இந்த கருவியை நிறுத்திய உடனே காற்று அங்கே மீண்டும் உருவத்திலேயே நின்று கொள்ளும். அதுபோல எழுந்திருக்கின்ற இறைவனுக்கு மந்திரபூர்வமான உருவத்தையும் கற்பனையினாலே செய்யப்பட்ட வடிவங்களையும் நாம் இங்கே ஏற்படுத்தி எமது தேவைக்காக நாம் புரிந்து கொள்ளுகின்ற ரூபமாக இப்பொழுது வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருமுருகா ஒரு முறைவா திருபடி சரணம் கந்தா பரம் தா திருபடி சரணம் கந்தா திருமுருகா ஒரு முறைவா ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன், ஆறு முகமே அழகென்றறிந்தேன். ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன், ஆறு முகமே அழகென்றறிந்தேன். கோயிலை தேடி நான் போகாமல், கோயிலை தேடி நான் போகாமல், குமரா உனை நான் கும்பிடவே समर्पयामि। ओम मुखपंचे ओम गम गणपतये नमः। ओम गणानां त्वा गणपतिगं गवामहे कविं गवेनामुपमस्रवस्तवं चेत्तराजं ब्रह्मणान् ब्रह्मणस्वदानस्सर्वन्नोदिविस्वा कोदानं प्रत्तदादमो ओम इति ज्येष्ठो वाजिवस्तो देवो वप्रान्तश्रेष्ठतमाय कर्मणि अग्न आयाति विदये इर्नानो कव्यदादये निगोदादिसु सुवर्गति सन्नोति वीरविद्या भो भवन्ति विदये
संजोरवस्त्रवन्दुनः ओम भो देव्ये नमः ओम भो मात्रावती गंगनपदे नमः शुक्लां रदनं वृत्तं सदेवरणं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्ते ममोपास्त समस्त द्वार पार्वती परमेश्वरः वृद्ध्यर्थमस्याः देवदेवस्य महादेवस्य पल्ली देवी सेनासमेत शिवगिरिसन्मुखनाथ परमेश्वर ब्रह्मण्येश्वराज्ञाः जीर्णोद्धारण पुनरुद्धरण साष्टबन्धन षट्कुण्डभक्ष्य महाकुम्भाभिषेक घटस्थापन पूर्वं विशेषकाल गंगादि शुद्ध पुण्य तीर्थ पूजां कृत्वा अपवप्रस्य तदाह தமிழோடி செய்பாடல் மறந்தறியேன் நலத்தேங்கின முன்னை மறந்தறியேன் உண்ணாமென்னாவில் மறந்தறியேன் உழந்தார்தலையில் வழி கொடுடலுடல்வாய் உடலுள்ளொரு சோழை தவிர்த்தருள்வாய் அழைத்தேனடியே நதிகை கடில வீரட்டான துறை அம்மானே ஓம் ஜலதேவதாஜே நமः ஆவாகயாமி சமஸ்தோபசாராம் மோசயாமி இதுவரை நேரமும் இப்பொழுது இங்கே சாதகாச்சாரியார் அவர்கள் மந்திரங்களினானே கங்கா ஜமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்று 7 விதமான தீர்த்தங்களை பூஜித்து பிரதம சிவாச்சாரியார்கள் லவண இச்சு சுரா சர்பி ததிச்சீர சுத்தோதகாதி என்று 7 விதமான சமுத்திரங்களை கடல்களை பூஜித்திருக்கிறார்கள். இதன் மத்தியிலே
இந்த ஆலயத்திலே முறைப்படி ஒரு தீர்த்த கேணி அல்லது தடாகம் அமைக்கின்ற வரையிலே இந்த தீர்த்தத்திற்கு அதை அமைத்தாலும் இன்று முதல் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தத்திற்கு குமார கங்கை என்று பெயர். எங்கு நீராடினாலும் சமுத்திரத்திலே நீராடினாலும் குமார கங்கை என்று பெயரிட்டு இன்று முதல் குமார கங்கை என்ற இந்த புனித நீர் தீர்த்தத்தினாலே அபிஷேகங்களை பூஜிப்பதற்காக பூஜித்திருக்கிறார்கள். அதனாலே இன்றைய மூலிகைகளிட்ட இந்த கும்பத்தோடு ஆலயத்திலே எம்பெருமான் மாலை யாகம் ஆரம்பிப்பதற்கு கும்பங்களை வைப்பதற்காக தீர்த்தம் எடுத்துக்கிறார்கள். இன்று இந்த குமார கங்கை தீர்த்தமும் சேர்த்திருக்கிறார்கள். நம பார்வதி பதனே. ஓம் கங்காதி தலைவர் வாங்க. இந்த துவாரத்தை தான் நினைத்து இதை வைக்கிறார்கள். மேன் பவர். ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே குழந்தை உருவாகின்ற பொழுது தொப்புளினாலே உயர்ந்து போகும். ஆனால் அந்த கதிர்வீச்சு தலைப்பகுதியினாலே தான் செல்லுகிறது என்று இந்த விஞ்ஞானம் கூட சொல்லுகிறது. அதை அன்றே கூறியிருக்கிறார்கள் பாருங்கள். இந்த ரேடஸ் என்கிற கதிர்வீச்சை இந்த வரடு உள்ளே வேகமாக விழுந்து வைத்துக் கொண்டிருக்கும். அங்கே இருந்து மெதுவாக கீழ் நோக்கி அமைப்பார்கள். அது மீண்டும் திருப்பி கீழே இருந்து மேலே அமர்த்துகின்ற பொழுது அது அந்த உடைப்பு இரண்டு பக்கத்தாலும் விக்கிரகத்திலே பட்டு விக்கிரகத்திலே இருந்து பறந்து வாசல் வழியாக வெளியே வரும். அதனால்தான் அவங்க கரைகள் கூட சொல்வார்கள் என்றால் மறைக்கிறதுக்காக ஒரு லைட் அடிச்சா பிறகு ஒளி பறந்து போகும். முதலில் அங்கே இருந்து வருகின்ற அந்த கதிர்வீச்சு பறந்து செல்லும். அப்ப கரையில் இருக்கிறவர்கள் தான் உடனே செல்லும். அதனாலதான் எங்களுடைய
गुहास्त्रं पूजयेत् ओम धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नवत्माय नमः शक्ति अस्त्राधनाय नमः सत्यस्त्रमूर्ते नमः दधिसमुद्राय नमः शुद्धोदक समुद्राय नमः ध्यायामि आवाहयामि नवघोट्टं परिकल्प्य मध्ये ओम धर्मज्ञान वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः ब्रह्मासनाय नमः इदं व्यस्नर्विचक्रमे त्रेदानदिदेवतं समूढमस्य बासाम्रोहरण उदभप्रशमङ्गलः जय जय माहं रुद्राविदो दक्षिण श्रुता सहस्र सोमै साहङ्गेणीमहे असव्यो वदत्तनीलग्रीवो विलोहितः उदैनं गोपादर्शयामि नीराञ्जनदीपं दर्शयामि தொட்டு கும்பிட்டு வாருங்க ஓம் சூர்யாய நமः ओम नेत्रेभ्यो नमः ओम नीराञ्जनं दर्शयामि सूर्यनारायणाय अग्निन्दोदं प्रणेमहे गोदारं यज्ञदादकम् ओम अग्निं दोदं प्रणेमहे गोदारं विश्ववेदसा अस्य यज्ञस्य सुक्रतो एसामि से वसुपति पदूणां सदुत्पदामुदच्यते पिबता निस्तेदोऽयं यज्ञयं भागवेद राजत्पूजा यजमानस्य सन्धु ओम सूर्यनारायणाय नमः अग्निन्दोदं प्रणीमहे गोदारं विश्ववेदसा अस्य यज्ञस्य सुक्रतो एसामि से वसुपति पदूणां सदुत्पदामुदच्यते पिबता निस्क्रीदोऽयं यज्ञयं भागमेद राजत्पूजा यजमानस्य सन्धु अग्निर्दञ्जकादिदेव्यन् तन्नोऽस्तु जिविपदे करिष्ममाभरणैः ओम श्री गणेशाय नमः गंगणपतये नमः पुट्टिकोण्ड बुद्धिजलंगो गंगणपतये नमः शुक्लां वरदनं विष्णुं शशिवर्णं जलप्रियं प्रसन्नावदनं ध्याये सर्वविघ्नोपशान्ते अस्य देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य वल्लीदेवसेनासहित जगन्नाथ सुब्रह्मण्येश्वर स्वामिनः जीर्णोत्तार आवाहयामि द्वारान्दुरादर्शा नित्यपुष्टाङ्गणेशिने ईशरीकं सर्वभूतानां दामि गोपाखय्यश्रियं कर्त्राचिन्नूर्णं लेपयामि ओम वृषभाय नमः कुलदेवताय नमः ओम गामृक्वेदाय नमः ओम यजुर्वेदाय नमः ओम सामवेदाय नमः अधुर्णवेदाय नमः इति मुहूर्तो भवन्तः
ஆண்கள் பெண்கள் எல்லோரும் எல்லா ஆலயங்களிலும் விளக்கு ஏற்றுகின்ற வைபவத்திலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆகவே 5 மணிக்கு உங்களாலே அர்ச்சனை பொருட்கள் கொண்டு வர முடியுமானால் கொண்டு வாருங்கள். இல்லாத போனால் எல்லாம் உங்களுக்கு இங்கே அர்ச்சனை பொருட்கள் தரப்படும். நீங்கள் குத்துவிளக்கை மாத்திரம் கொண்டு வந்து பூஜையிலே கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையை நிறைவு செய்யுமாறு உங்களை வேண்டி, அதனைத் தொடர்ந்து பாலாலயத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்று இன்று இரவு எல்லா சன்னிதானங்களிலும் பிள்ளையார் எல்லாம் அந்தந்த இடங்களிலே இருத்துகின்ற மூலாலயத்திலே முருகப்பெருமானை இருத்துகின்ற பிம்பஸ்தாபனம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள், மருந்து சாத்துகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய மாலை நிகழ்வுகளாக இடம்பெறும். அப்படி இடம்பெறுகின்ற பிம்பஸ்தாபன நிகழ்விலே நீங்கள் உங்களாலே என்ற சில்லறை காசுகள் அல்லது சின்ன பவுன் பொருள்கள் ஏதாவது சாமிக்கு கீழே வைக்க விரும்பினால் அவையெல்லாம் கொண்டு வந்து இன்றைய பிம்பஸ்தாபன நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டுவதோடு, நாளைய தினம் காலை 8 மணி முதலாக இங்கே எல்லோரும் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற வைபவம் இடம்பெறும். அந்த வைபவத்திற்கும் உங்களாலே என்ற காணிக்கைகளை கொண்டு வந்து அந்தந்த ஆலயங்களிலே ஒரு தட்டம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்திலே உங்களாலே என்ற காணிக்கைகளை வைத்து நீங்கள் கொண்ட நல்லெண்ணெய் கொண்டு வந்து எல்லா சாமிகளுக்கும் சாத்துகின்ற எண்ணெய் காப்பு வைபவம், யாக பூஜை, அபிஷேக நிகழ்வுகள் எல்லாம் நாளை பகல் நிகழ்வுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கும். ஆகவே இன்று மாலை நடைபெறுகின்ற யாக பூஜை வழிபாடுகள் பிம்பஸ்தாபன நிகழ்விலே எல்லாம் எல்லோரும் வருகை தந்து கலந்து கொண்டு பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக மன்னம் அன்போடு வேண்டி இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைவாக கிடைக்கப் பெற்றவர்களாக சகல செல்வ யோகமிக்க பெருமாள் வாழ வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்தி ओम धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः कुक्कुडासनाय नमः कुक्कुडमूर्ते नमः कुक्कुडाय नमः ध्यायामि आवाहयामि नेत्रे सूर्याय नमः चन्द्राय नमः संभोज्य ओंगांगं मयूरासनाय नमः मयूरमूर्तये नमः वैरं श्यामवर्णं च नीलकण्ठवाहनं द्विषट्भुजङ्किरीटिनं लोलरत्नकुण्डलप्रभादिरामसन्मुखम् शूलशक्तितण्डकुक्कुडाशमालिकाधरं पालवेश्वरं कुमारसोडिभरुवाय मयिरेरि गंगादेवे वीणाहान महत्तेसे उत्तरदिक्पाहे धर्मध्वजस्य आरोहण सुखमोर्ता
ஞானத்தின் கண்ணே, மூலாலயத்திலே அரிய சிம்மாசனத்திலே அமர்வதற்கு காரணமான கர்த்தாவாக விளங்குகின்ற வள்ளிமணாளனும், அங்கே விநாயகர் பெருமான் ஆலயத்தினுடைய பின்வீதியிலே காளிகா தேவி, சங்கர நாராயண ஐயப்ப சுவாமி, வைரவ பெருமான், இன்னும் பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற நித்யோற்சவங்கள் பிரம்மோற்சவங்களுக்கு காரணமாக அமைந்த வசந்த மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற அழகிய கட்டிடமும், தில்லை நடராஜனுடைய ஆலயமாக வசந்த மண்டபத்திற்கு மேற்கு பக்கத்திலே தில்லை நடராஜ பெருமானுக்காக உருவம் அமைக்கப்பட்ட அழகிய சன்னிதானத்திலும் இங்கே யாழ்ப்பாணத்திலே பல பகுதிகளிலே இருக்கின்ற அந்தன பெண்மணிகள் இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களினாலே அந்த ஆலய சீகரம் புண்ணியம் பத்மம் திரைலோக்கிய சாதனம் தீர்காயுஷ்யாபிவர்த்தி ரஸ்து. சர்வேஷாம் சங்கல்பிய ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. இப்பொழுது இந்த தீப பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பெண்மணிகளும் நாம் அனைவரும் வடபராட்சியிலே கோயில் கொண்ட முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே சென்று இன்றைய தினத்திலே தீபசாவன நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்றோம். அப்படி கலந்து கொள்வதனாலே அந்த மகாலட்சுமியுடைய திருவருள் நமக்கெல்லாம் நிறைவாக கிடைக்க வேண்டும், எங்களோடு சூழ்ந்தவர்களுக்கெல்லாம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சங்கல்பம் கூறிக்கொள்கின்றார்கள். ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. கணபதயே நமः. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் நிரஞ்சனம் பிரசன்னாவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே அத்ய பூர்வோக்த்ராய மங்குண விசேஷேன பிரதிஷ்டாயாமஸ்யாம் வர்த்தமானாயாம் புண்ணிய சுபதினோ அஸ்ய தேவதேவஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய லக்ஷ்மிரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு சாந்தரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இப்பொழுது வீட்டுக்கு அழைத்து வந்த அந்த மகாலட்சுமி அம்மைக்கு நாங்கள் கண்ணீரை கொடுத்து வாசலிலே தங்களுடைய காதல்களை எல்லாம் கிளம்பி விட்டு உள்ளே வாருங்கள் வாருங்கள் என்று அந்த மகாலட்சுமி அம்மையை நாங்கள் அழைத்துக் கொள்வதாக மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். சுமனச வந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரிகே மமஜே முனிகண மண்டுத மோட்ச பிரதாயினே மந்திர நிவாசினி மந்திரனுதே பங்கஜவாசினி தேவதுபோதித சர்குணவர்ஷணி சாந்தியனுதே ஜய ஜய கேமதி சூதன ராமினி ஆதிலட்சுமி சதவாலயமா. இப்பொழுது அந்த மகாலட்சுமி அம்மையுடைய பாதங்கள் எல்லாம் கழுவப்பட்டு அவள் வீட்டுக்குள்ளே அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். இந்த மண்டபத்திலே அந்த மகாலட்சுமி வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி வந்த மகாலட்சுமி அம்மையை நாங்கள் ஆசனத்திலே இருத்துவதாக நினைத்து ஒரு அரிய அழகான சிம்மாசனத்திலே அந்த மகாலட்சுமி இருத்துவதாக நினைத்து ஒரு பூவை எடுத்து மகாலட்சுமி அம்மையை நினைத்து ஒரு பூவை எடுத்து மனதிலே கும்பிட்டுக் கொண்டு அந்த மகாலட்சுமி அம்பிகையானவள் அரிய சிம்மாசனத்திலே இந்த மகாபெரும் கும்பாபிஷேகத்திலே மகாயாகத்திலே எழுந்துருவதற்கு இன்னும் சிலது மணி நேரங்களிலே முருகப்பெருமான் அங்கே தயாராக இருக்கின்றார். அந்த முருகப்பெருமான் அழகிய சிம்மாசனமாக வைக்கிய அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், விமலாசனம், பத்மாசனம் என்று சொல்லப்படுகின்றதாகிய ஆசனமாக கருதப்படுகின்ற 7 பயர்கள் போன்ற தானியங்களை பரப்பி அந்த தானியங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆசனங்களாக கருதப்பட்டு அந்த ஆசனத்தின் கண்ணே அந்த முருகப்பெருமான் வந்து அமருவது போல இந்த மகாலட்சுமி அம்மாவும் சௌபாகியலட்சுமியே நமः. ஓம் ஞானலட்சுமியே நமः. ஓம் பலலட்சுமியே நமः. ஓம் யோகலட்சுமியே நமः. இப்படியாகிய பலவிதமான பேறுகளையும் தருகின்ற அந்த மகாலட்சுமி அம்பிகையானவர் இப்பொழுது பூரணத்துவமாக இந்த தீபங்களிலே வந்து இருந்து கொண்டிருக்கின்றார். திருவையாரகளார எல்லா உலகமும் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ
நீயே வாகமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேத பெரிது வினியாய் நீயே பிராணனாய் அடி என்மேல் வைத்தாய் நீயே வேத விளக்கெல்லாம் ஆனாய் நீயே பிராணனாய் என்மேல் அடி வைத்தாய் நீயே ஓம் மகாலட்சுமி அம்பிகா தேவியே நமः அநேக கோடி பிரார்த்தனா நமஸ்கார் ஆப்தவர்ப்பயாமி மகாலட்சுமி அம்பிகா தேவியே நமः. இப்பொழுது அந்த மகாலட்சுமி அம்பிகையை நாங்கள் செய்து கொண்ட பூஜையிலே ஏதாவது குறைகள் இருக்கப்பட்டால் அந்த குறைகளை எல்லாம் பொறுத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஆலயங்களிலே சென்று இறைவனை வழிபாடு செய்து கடைசியிலே கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் நாங்கள் சொல்லுகின்ற சொல்லுகளிலே ஏதாவது பிழைகள் இருந்தால் எல்லா பிழைகளையும் பொறுத்து அருள வேண்டும் என்று வேண்டுவது போல இப்பொழுது அந்த மகாலட்சுமிக்கு மங்களம் பாடி மங்களத்தினாலும் கீர்த்தனை உபச்சாரத்தினாலும் அந்த மகாலட்சுமியை மகிழ்வுற்று நாங்கள் பூஜித்த பூஜைகளை எல்லாம் எல்லாரும் அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்பா பரமேஸ்வரி அம்பா பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி மகாலட்சுமி காலய மகா கும்பாபிஷேக தெய்வீக அருள் நிகழ்வுகளை சிவாச்சாரிய பெருந்தகையாக முதன்மை குருவாக ரவிபாஸ்கர குருக்கள் ஐயா அவர்கள் சிவாச்சாரியர் அவர்கள் ஏறிய சிவாச்சாரிய பெருமக்களோடு